ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போது நானாகவே உன்னை தேடி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்னை அலட்சியப்படுத்தாம நான் சொல்றதை கேட்டினா கண்டிப்பா நான் உன் நல்லதுக்காக, நன்மை செய்யறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன்ற உண்மை நிச்சயமாக உனக்கு புரிய வரும். உன் மனசுல நீ நம்பிக்கையோட இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்கும்போது நான் உனக்குள்ளும் நீ எனக்குள்ளும் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்க முடியும். கடந்த காலத்தை பற்றியோ இப்போதைய தற்போதைய வாழ்க்கையை பற்றியோ நினச்சி நீ கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் காலம் உனக்கான காலமாக மாறப்போது நான் தான் மாற்ற போகிறேன். நீயே யோசிக்க முடியாத அளவுக்கு வளமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உனக்கு வழித்துணையாக நானே இருப்பேன் என்று செல்லமே. இன்னைக்கு வேணும்னா நீ உன் துக்கத்தை மறைச்சு சிரிப்பை வெளியே காட்டிக்கிட்டாலும் கூடிய சீக்கிரம் நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான வெற்றியோடு இந்த உலகமே உன்னை கூச்சலிட்டு கொண்டாடும்படி மிகப்பெரிய வெற்றியை நீ பெறப்போற. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது யார் உன்னை விட்டு போனாலும் நீ கவலை கொள்ளாதே. அவர்கள் கையில் உள்ளதை விட உன் கைகளில் உனக்கான பாரத்தை சந்தோஷ பாரமாக, இலகுவானதாக, அழகானதாக, உன் வாழ்க்கைக்கு அவசியமானதாக நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். காயங்களை கொஞ்ச நேரம் மறக்கலாம், ஆனால் அருளை, ஆசீர்வாதம் முழுவதும் மறக்க முடியாது. உன் ஆயுட்காலம் முழுவதும் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நன்மைகளை நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் என்று செல்லவே. நீ நீயாக இருந்து என் தரிசனத்தை பெற்றுவிட்டாய் தானே. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் என்னை நம்பு. உன் வீட்டில் உனக்கே தெரியாமல் நான் உன் கூடவே இருந்து நீ செய்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது புரியாமல் நீ எதற்காக கலங்குகிறாய்? உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாருமே என்னை எதிர்ப்பவருக்கு சமம்தான். இன்னைக்கு உனக்கு கை கொடுக்காத காலமும் சூழ்நிலையும் நிச்சயமாக மாறப்போகுது. இந்த சாயப்பா நானே உன்னை கை தூக்கி நிறுத்துவேன். எல்லார் வாழ்க்கையிலையும் வெற்றி வந்து சேர்வதற்கான காலகட்டம் வரும். அப்படிதான் இப்போது உனக்கான வெற்றியை நீ பெறுவதற்கான காலகட்டம் வந்துருச்சு. இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா வாழ்க்கையில் நீ அனைத்தையும் சிறப்பாய் பெற்றுவிட முடியும். எல்லார் வாழ்க்கையிலுமே யோக வாழ்க்கை வருவதற்கு காரணமாக அவர்கள் செய்த நன்மைகளும் நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். அதே போலதான் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நீ செஞ்ச நன்மைகளும் நல்ல விஷயங்களும் தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தயாராக இருக்கு. கண்ணை மூடி என்னை உணர்ந்து கொள். நீ தெளிவாக என் உருவத்தை உணர்ந்தாலே உன் வாழ்க்கையை ராஜா போல் நான் மாற்றி காட்டிடுவேன். முழு மனசோடு என்னை நம்பும்போது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும் என் செல்லமே. இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வச்சா நான் ஒருபோதும் அதை கண்டு கொள்ளாமல் இருக்க மாட்டேன். நம்பிக்கை வைத்தவர்களுக்கு உரிய நற்பலனை அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீர்வேன். அப்படிதான் என்னை வணங்கும் உனக்கு எல்லாவித அருளையும் கொடுக்க வந்திருக்கேன். என் அருளால் இனி உன் சங்கடங்களை தீர்த்து சந்தோஷங்களை தரப்போகிறேன். ஒவ்வொரு நாள் நீ வடித்த கண்ணீரும் இப்போது உனக்கான பலனை கொடுக்க போகுது. உன் வாழ்க்கையில் நீ யாரையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே உருவாக்கிய உனக்கான வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து நீ அழகாய் வாழும்படி நான் செய்கிறேன். உனக்காக நான் இருக்கிறது போல உண்மையான பல நல்ல மனிதர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. மனசு சரியிலேயே நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகி உன் உதட்டில் புன்னகை மலரும்படி நான் செய்கிறேன். உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை காயப்படுத்தும் மனிதர்களை நினைச்சு வருத்தம் கொள்ளாதே செல்லமே. இன்னைக்கு வேணும்னா உன் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கு தேவையான பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சிந்திய கண்ணீருக்கு விலையாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது. உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகள் எல்லாம் இப்போது நான் களைந்து எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான காலம் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். மெல்ல மெல்ல உனக்கான புது ஒளியை பரவச் செய்வேன். நீ அன்போடு, அக்கறையோடு, பக்தியோடு, பாசத்தோடு என்னை வணங்கியதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான நற்பலன் கிடைக்கப் போகுது என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ என்னை நம்பினாயோ
அந்த அளவுக்கு நீ உன் நலம் விரும்பியா மாறப்போற. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த உயரிய எண்ணமே உன் வாழ்க்கையை உயர்த்த போகுது. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப நல்வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கே அமைச்சு தருவேன். நீ யார் யாருக்காக வணங்கினாயோ அவர்களுக்கும் சேர்த்து நன்மைகள் நடக்கும். நீ கேட்ட வரத்தை எல்லாம் அன்போடு இந்த சாயப்பா தருவேன்னு முயற்சியோடு பொறுமையோடு காத்திருக்கிறாய் அல்லவா? கண்டிப்பா நல்லதே நடக்கும் என் செல்லமே. குழந்தையே இரவு நேரத்தில் தனியாக கண்ணீர் சிந்துவதையும் தூங்காமல் தவிப்பதையும் பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். முதல்ல உன் கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர்கள் எல்லாம் நான் சொல்லுகிறேன். அதில் தேவையற்றதை எல்லாம் விளக்கிட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த விஷயங்களை சரிப்படுத்தி முறைப்படுத்த கற்றுக்கொள். வாழ்க்கையில் உன்னுடைய கண்ணீரை எல்லாம் நான் ஆனந்த கண்ணீராக மாற்றி தருவேன். என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை மனசில் நினச்சிக்கிட்டினா நிச்சயம் இந்த சாயப்பா அதை நடத்தி கொடுத்தே தீருவேன். உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் மற்றவங்க புரிஞ்சுக்கலையே நினச்சி கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத. யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கிறோமோ அதை நான் புரிய வைக்கிறேன். அந்த பொறுப்பை நீ என்கிட்ட விட்டுட்டு தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரும். இனிமேலும் நீ கலங்கி நிற்க அவசியம் இல்லாமல் நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் நானே உனக்கு நடத்தி தரப்போகிறேன். உன் முயற்சி இனி ஒருபோதும் வீண் போகாது. உன் காலடியில் வளமும் வார்த்தைகளில் வல்லமையும் வாழ்க்கையில் ராஜயோகமும் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். சாதாரண வாழ்க்கையிலிருந்து உன்னை சாதனையின் உச்சிக்கே கொண்டு செல்லத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நடந்தது, இப்போது நடப்பது, இனி நடக்கப் போவது என அனைத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நல்லா வாழணும்னா வேலை செய். அதில் உன்னுடைய திறமையையும் புத்தியையும் பயன்படுத்தி வேலை செய்யும்போது கண்டிப்பாக இரட்டிப்பு வெற்றியை உன்னால் பெற முடியும். கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க இந்த சாயப்பா வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் மனசுக்கு ஆனந்தத்தையும் வாழ்க்கைக்கு வெற்றியையும் கொடுப்பேன். எங்கே போனாலும் என்னுடைய உதியை நெற்றியில் வச்சுக்கிட்டு போனீன்னா எல்லா எதிர்மறை சக்தியிலிருந்தும் மீண்டு வந்து வெற்றிகரமாக நீ வீடு திரும்புவாய் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், புதுசாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் தைரியமாக இருக்கணும். எப்போதும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான எல்லாமே நீ விரும்பியது போல வந்து சேரப்போது. தித்திக்கும் கரும்பை போல உன் வாழ்க்கை இனிக்கும்படியும் ஜொலிக்கும்படியும் இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் செய்ய போகிறேன். என் தெய்வீக ஆற்றல் கண்டிப்பாக உன்னை மகத்துவமான உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போகும். திருப்பங்களை தரக்கூடிய இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பதவி உயர்வையும் மன அமைதியையும் அழகையும் அறிவையும் கொடுத்துருக்கேன். இப்போது மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை தூக்கி எறி. இது ஒன்றும் உன் வாழ்க்கைக்கான முடிவல்ல, இது உன் வாழ்வின் ஒரு அங்கம் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். இப்போதே உனக்கு இருக்கும் அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை என்னால் செய்ய முடியும். அதனால் இனி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதுலையுமே துணிஞ்சால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்க. எதுக்கு எடுத்தாலும் என்னால் முடியுமா, ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்காதே. நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன்னால் முடியும்னு நீ நம்பு. நம்பும்போதே அது நல்லபடியாக நடந்துடும் என் செல்லமே. உன்னை ராஜாவாக்கி அழகு பார்க்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ள வேண்டாம். எப்போது என்னை நீ என்னுடைய சீரடி ஆலயத்துக்கு வந்து பார்க்க போற நான் ஏங்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ விரும்பியது போல என் தரிசனம் உனக்கு கிடைக்க போகுது. உனக்கான வரங்களை இந்த சாயப்பா அள்ளி தருவேன். அனைத்தையும் மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராகு என் சங்கமே.